ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூஎஸ் டீட்டெயிலிங் பார்ட் 1 சாப்டர் 1.9 டீட்டெயிலிங் அவுட்புட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 1.9 டீட்டெயிலிங் அவுட்புட்ஸ். ஸோ நம்ம ஒரு டீட்டெயிலிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ என்னென்னலாம் அவுட்புட் இருக்கும், என்னென்னலாம் அவுட்புட்டை கிளைண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இதில் மொத்தம் 3 அவுட்புட் இருக்குது. ஒன் இஸ் ஷாப் டிராயிங் ஆர் பிளேசிங் டிராயிங். ஷாப் டிராயிங்னு சொல்லலாம், ஆர் பிளேசிங் டிராயிங் சொல்லலாம். இப்போ இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா அவுட்புட்டும் டிராயிங்காக தான் போகும். அது எந்த இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி. ஸோ அவுட்புட்டு டிராயிங்காக தான் போகும். ஸோ ஒரு டிராயிங்கும் ஒரு பேர் இருக்குது. ஸோ இந்த டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் ஷாப் டிராயிங் ஆர் ரீபார் ஷாப் டிராயிங் ஆர் பிளேசிங் டிராயிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பார் பெண்டிங் ஷெட்யூல். பார் பெண்டிங் ஷெட்யூல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டிராயிங்கில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய பாரோடைய சம்மரி அப்படின்னு சொல்லலாம். அதை ஆர் மெட்டீரியல் லிஸ்ட்டுன்னு கூட நம்ம சம்டைம்ஸ் நம்ம சொல்லலாம். அதில் எவ்வளோ பார்ஸ், எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ வெயிட் வரணும் அப்படின்றது எல்லாமே அதில் இருக்கும். அதனால் அதை மெட்டீரியல் லிஸ்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதை எஸ்டிமேஷன் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஆர் மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஸ்பெசிஃபிக் டு ரீபார் இண்டஸ்ட்ரி, ரீபார் டீட்டெயிலிங் இண்டஸ்ட்ரி. இது பார் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் பார் பெண்டிங் மெஷினுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட், அதாவது மெஷின் இன்புட் தான் இது. ஸோ இது வந்து மெஷின் லாங்குவேஜில் இருக்கும். ஸோ ஒரு மெஷினும் ஒரு லாங்குவேஜை ரீட் பண்ணும், ஆர் ஒரு ஃபார்மேட்டை ரீட் பண்ணும். அப்போ மெஷினுக்கு தகுந்த மாதிரி இந்த பார் லிஸ்ட் ஃபார்மேட் வந்து மாறும். ஈவன் ஷாப் டிராயிங் ப்ரெசன்டேஷன் கூட கிளைண்ட் டு கிளைண்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார் பெண்டிங் ஃபார்மேட்டும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னென்ன ஃபார்மேட்டில் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷாப் டிராயிங்ஸ் எல்லாமே ஆட்டோகேட் ஃபைலாக கொடுப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா கேட் ஃபைல் தான். ஸோ ஆட்டோகேட் மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. அதனால் காமன் நேம் கேட் ஃபைல்ஸாக கொடுக்கலாம், ஆர் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்கலாம். இது ரெண்டு தான் அதில் உள்ளது. பார் பெண்டிங் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் பார் பெண்டிங் ஷெடியூலை ட்ராயிங்லேயே ப்ளேஸ் பண்ணிக்க முடியும், ஆர் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃபாக கொடுக்க முடியும், ஆர் எக்ஸல் ஃபார்மேட்டில் கொடுக்க முடியும். பார் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட் மாதிரி இருக்கும். அதோட எக்ஸ்டென்ஷன் எல்லாமே மாறும். சம்டைம்ஸ் ரீடபிளாக இருக்கும், சம்டைம்ஸ் ரீடபிளாக இருக்காது. ஸோ அது எல்லாமே ரிலேட்டட் டு மெஷின். இதை நம்ம மேனுவலாக ப்ரிப்பேர் பண்ணுறது வெரி டஃப். மேனுவலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம். அது வந்து சாஃப்ட்வேர்னால மட்டும்தான் அதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது. அதை நம்ம தனி சாப்டரில் நம்ம பார்க்கலாம். வாங்க ஒன்று எப்படி இருக்குது, அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஷாப் டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தனி வீடியோவே உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ப்ராஜெக்டோட ஷாப் டிராயிங்ஸ் வித் ஆல் த எலமெண்ட்ஸோட கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஸோ அடுத்த ரெண்டை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பார் பெண்டிங் ஷெடியூல் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பார் பெண்டிங் ஷெடியூல்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் டிராயிங் இட் செல்ஃப். யூஎஸை பொறுத்த வரைக்கும் டிராயிங்லேயே தான் வைக்கிறாங்க. சம் கிளைண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் கேட்குறாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பார் பெண்டிங் ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்னலாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் ஆஃப் ஸ்டீல் மாறுச்சுன்னா, இப்போ நம்ம யாருக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம். கிரேட் ஆஃப் ஸ்டீல் வந்து சாப்டர் 1.2ல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா A615, கிரேட் 60, கிரேட் 80, கிரேட் 100லாம் இருக்குது. ஒரு பர்டிகுலர் டிராயிங்கில் மோர் தென் 1 கிரேட் யூஸ் பண்ணும்போது மோர் தென் 1 பிபிஎஸ் பார் பெண்டிங் ஷெடியூல் பிளேஸ் பண்ணணும். டிராயிங் ஃபார் ஈச் கிரேடுக்கு பண்ணணும். அதே மாதிரி கோட்டட் பார்ஸ், அன்கோட்டட் பார்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கும் தனித்தனி லிஸ்ட் பண்ணணும், செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக. அப்போ ஒரு மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணும்போது அந்தந்த கேட்டகரியில் தான் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. அப்போது அந்தந்த மெட்டீரியல் லிஸ்ட் தனியாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் பார் பெண்டிங் ஷெடியூலும் தனித்தனியாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பார் பெண்டிங் ஷெடியூலுக்கு கீழே அந்த ஷேப் கோடு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஷேப் இமேஜ் பிக்சர். ஸோ அது வந்து வைக்கணும். அப்படி வச்சா தான் அதில் இருக்க லெக் வேல்யூஸ் அதோட சிங்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஷேப்பில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். செக்கிங் பர்பஸாக இருக்கட்டும், ஆர் சைட்டில் ப்ளேஸ் பண்ணுற பர்பஸாக இருக்கட்டும், அந்த ஷேப் இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முடியும். ஸோ இது ஒரு சாம்பிள் பிபிஎஸ். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார் மார்க் இருக்குது, செகண்ட் குவான்டிட்டி இருக்குது, தேர்ட் காலமில் சைஸ் இருக்குது, பார் சைஸ், ஃபோர்த் காலமில் பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த், அந்த பாரோட டோட்டல் லென்த்து. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப், அதாவது பெண்ட் டைப். அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் A to R லெக் வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் ஒரு காமன் ஃபார்மேட்டு. இதில் நிறைய ஃபார்மேட் இருக்குது. ஸோ இதுதான் காமனாக யூஸ் பண்ணுற ஃபார்மேட்டு. ஸோ இதில் கிரேட் ஆட் பண்ணலாம், ஆர் அதர் ஃபீல்ட்ஸை வந்து சஃபில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சஃபில் பண்ணி வேறு ஃபார்மேட்ஸ்லாம் நம்ம கொடுக்க முடியும். இது காமன்லி யூஸ்டு ஃபார்மேட்னால அது மட்டும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது ஒரு சாம்பிள். ஸோ இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் கோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ரிலீஸ், ஒரு ஏரியாவை நம்ம வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுறோம், ஒரு சைட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக அதை நோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார் லிஸ்ட்டில் மெயினாக சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான பார் பெண்டிங் ஷெடியூல் தான் இது.
இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் கோட் பிக்சர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பிபிஎஸ்ல பென்டெக் 25யும் 17 தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 மட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வேறு ஏதாவது பென்ஷிப் வேணும்னா நீங்கள் வந்து இங்கே அந்த பர்டிகுலர் இமேஜை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த பிபிஎஸ்ல எத்தனை டைப் இருக்கோ அத்தனை இமேஜஸ் இங்கே இருக்கும். ஸோ இதுதான் ஒரு சாம்பிள் பிபிஎஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார் லிஸ்ட் பார்ப்போம். இப்போ பார் லிஸ்ட் நான் சொன்ன மாதிரி மெஷினை பொறுத்த வரைக்கும் மாறும். அதில் நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஏ ஃபார்மேட் இருக்குது, சிஎஸ்பி இருக்குது, சம்டைம்ஸ் எக்ஸல்லையே பார் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் காமனாக யூஸ் பண்ணுற யூஎஸோட அவுட்புட்டு. ஸோ செப்பரேட் பார் லிஸ்ட் ரெக்கர்ட் ஃபார் ஈச் 4 எலமெண்ட் அண்ட் கிரேட் ஆஃப் ஸ்டீல். ஸோ பிபிஎஸ் மாதிரியே கிரேட் ஆஃப் ஸ்டீல் மாறும்போது ஈச் கிரேடுக்கு செப்பரேட் பார் லிஸ்ட் கொடுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். பார் லிஸ்ட் எரர்ஸ் ஃபார் மோர் காமன். ஸோ நிறைய ப்ராப்ளம் பக்காவாக டீட்டெயில் பண்ணிடுவோம், லிஸ்ட்டு கொடுக்கும்போது தப்பு பண்ணிவிடுவோம். அந்த பர்டிகுலர் பார் அந்த பர்டிகுலர் போரில் போகாது, ஆர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம், ஆர் ஒரே கிரேடில் மாற்றி கொடுத்துருவோம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்கும். எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாலும் பார் லிஸ்ட்டில் போட்ட விடுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார் லிஸ்ட்டை எப்படி எடுக்கிறது, எப்படி பிரிக்கிறதுன்றதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கரெக்டாக. ஸோ பார் லிஸ்ட் நான் சொன்ன மாதிரி மேனுவலாக பண்ண முடியாது, மெஷின் லோட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட்டு. ஸோ சாஃப்ட்வேர் வழியாக தான் அதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஒரு சாஃப்ட்வேருக்கும் ஒரு மெத்தட் இருக்கும், அதை நீங்கள் தனியாக கற்றுக்கோங்க. நமக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர்ஸ் கிடச்சதுன்னா அதில் எப்படி நம்ம பண்ணுறதுன்றதை நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கலாம். ஸோ அடுத்து போர்னா என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய ஸ்லாப் இருக்குது, ஒரு பெரிய ஸ்லாப்பை ஒரே நாளில் காங்கிரீட் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் அதை 2ஆக பிரித்து காங்கிரீட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போர் பண்ணுறது போர் 1, செகண்ட் போர் பண்ணுறது போர் 2. ஸோ ஃபஸ்ட்டு போர் லிஸ்ட்டு கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போரில் என்னென்ன பார்ஸ்லாம் கவர் ஆகுதோ அந்த பார்ஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டுலேருந்து செகண்டுக்கு போகக்கூடிய கனெக்டிங் பார்ஸ் அது எல்லாமே ஃபஸ்ட்டு போரில் நம்ம பார் லிஸ்ட் எடுத்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா செகண்ட் போர் கொடுக்கணும், ரிமைனிங் இருக்குது. ஸோ மோர் தென் 2 போர்ஸ் இருக்கும்போது 1, 2, 3, 4 அந்த கனெக்டிங் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு கனெக்டிங் பார்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கணும். அது செப்பரேட் பார் லிஸ்ட்டாக போகும். ஸோ அதுதான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் லிஸ்ட் டு பி ப்ரொவைடட் செப்பரேட்லின்னு சொல்லியிருக்காங்க. அக்சசரிஸ்னால் என்னன்றதை நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். பார் சப்போர்ட்ஸ் ஆர் அக்சசரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நான் ரீபார் மெட்டீரியல் கிடையாது. இப்போ சிலது வந்து பார்த்தீங்கன்னா பார் சப்போர்ட்ஸ் ரீபாராக இருக்கும், அது பார் லிஸ்ட்டோடு சேர்த்து கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் ரெடிமேடு பிளாஸ்டிக் மெட்டீரியலோ மெட்டலில் செஞ்ச மெட்டீரியலோ இருந்தது அப்படின்னா அதுக்கு செப்பரேட் அக்சசரிஸ் லிஸ்ட்டு எக்ஸல் ஃபார்மேட்டில் கொடுக்கணும். அதுவும் சேர்த்து போனால் தான் சைட்டில் அந்த காங்கிரீட் போட முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நிறைய கேசஸில் பார்த்தீங்கன்னா பார் லிஸ்ட் கொடுத்துருவாங்க, அக்சசரிஸ் லிஸ்ட் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சைட்டில் போகும்போது அந்த பாரை ப்ளேஸ் பண்ண முடியாது சைட்டில். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய வரும். ஸோ இதை மறக்காமல் கொடுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சில கிளைண்ட்ஸ் வந்து அவங்களே அக்சசரிஸ் டேக் கேர் பண்ணிக்குவாங்க, சில கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட தான் கேட்பாங்க. ஸோ அதனால் எந்தெந்த கிளைண்ட்டு கேட்குறாங்களோ அந்தந்த கிளைண்ட்டுக்கு அக்சசரிஸ் லிஸ்ட்டு ரொம்பவே முக்கியம். அடுத்து செப்பரேட் எக்ஸல் ஆர் ஏஎஸ்ஏ லிஸ்ட் ரெக்கார்ட் ஃபார் மெக்கானிக்கல் ஸ்லைசஸ். நம்ம மெக்கானிக்கல் ஸ்லைசஸ் இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை, நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். நம்ம அப்படி மெக்கானிக்கல் ஸ்லைசஸ் அதாவது ஃபார்ம் சேவர்ஸ், கப்ளர், த்ரெட்டட் பார்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு செப்பரேட் லிஸ்ட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பார் லிஸ்ட் கொடுக்கும்போது நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது. ஈச் பார் லிஸ்ட் ஆர் ஐடென்டிஃபை பை இட்ஸ் கண்ட்ரோல் கோட், ரிலீஸ் கோட். ஸோ எப்படி அதை நேம் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பார் லிஸ்ட்டை நேம் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா அதோட கண்ட்ரோல் கோட் ஏஏஏ அப்படின்னு பண்ணுவாங்க, ஆர் ஏஏபி அது மாதிரி சீக்வன்ஸாக பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதோட ரிலீஸ் கோட் பார்த்தீங்கன்னா 001 ஆர் ரிலீஸ் நம்பர் 001, 002 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ எந்த கண்ட்ரோல் கோடில் பார்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன கண்ட்ரோல் கோடில் அதை லிஸ்ட் பண்ணியிருக்கோமோ ஏஏஏன்னா ஏஏன்னு சொல்லணும், ஏஏஎக்ஸ்னா ஏஏஎக்ஸ் அந்த கண்ட்ரோல் கோடில் இந்த பார்ஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், டாப் பார்ஸ் இதில் பண்ணியிருக்கோம், பாட்டம் பார்ஸ் இதில் பண்ணியிருக்கோம். ஒரு பர்டிகுலராக ஒரு பார் கேட்டாலும் அந்த பார் எந்தெந்த கண்ட்ரோல் கோடில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிற அந்த கோட் தான் அது. அதே மாதிரி ஃபேப்ரிகேஷன் மெஷின் சிஸ்டத்தில் க்யூவில் அந்த கண்ட்ரோல் கோட் பேஸ் பண்ணி தான் லோட் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு வந்து அந்த பார்ஸ் கட் ஆகிடுச்சா, சைட்டுக்கு போயிடுச்சா அப்படின்னு ட்ராக் பண்ணுறதுக்கும் இந்த கண்ட்ரோல் கோடை வச்சு தான் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் ப்ராஜெக்டில். ஸோ ரிப்பீட் ஆகக்கூடாது, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி ரிலீஸ் கோடும் ரிப்பீட் ஆகக்கூடாது, சீக்வன்ஸில் போயிட்டே இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் அது பார் லிஸ்ட் காமிக்கும் போது உங்களுக்கு அது புரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கோட்ஸ் வந்து ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கும். ஸோ ஏஏ 1 இருக்கலாம், இல்லை ஏஏன்னு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ரிலீஸ் கோடை பொறுத்த வரைக்கும் நியூமரிக் வேல்யூஸாக தான் இருக்கும், 001, 002 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக பார் லிஸ்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். என்னென்னலாம் பிரித்து எடுக்கணும், எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணுறோன்றதை இங்கே பார்த்துருக்கோம். நம்ம வாங்க அடுத்து ஒரு சாம்பிள் பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது, பார் லிஸ்ட் வெயிட் should not exceed 40,000 lbs.
ஸோ ஒரு பார் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு பார் லிஸ்ட்டை ஒரு ட்ரக்கில் வந்து லோட் பண்ணுவாங்க, ஆர் மோர் தென் ஒன் பார் லிஸ்ட்டை லோட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் லோட் ட்ரக்கு பார்த்தீங்கன்னா 40,000 LBS தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் நீங்கள் ஒரு பார் லிஸ்ட் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரே லிஸ்ட்டை ரெண்டாக பிரித்து அனுப்புனீங்கன்னா சைட்டில் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஏன்னா லிஸ்ட்டு முன்னாடியே போய்டும், பார்ஸ் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போகும்போது அதை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் அந்த பார் லிஸ்ட்டை 40,000 LBSக்குள்ளே வச்சுக்கணும். அப்படி அதுக்கு மேலே போச்சுன்னா செப்பரேட் பார் லிஸ்ட், அடுத்து அடிஷ்னல் பார் லிஸ்ட் கொடுக்கணும். அவங்க அனுப்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பார் லிஸ்ட் ஃபுல்லாக ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அதை சைட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அடுத்த பார் லிஸ்ட் ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க, சைட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால ஃபேப்ரிகேஷனும் பார் லிஸ்ட்டு பார் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் ஒரே ட்ராக்கில் இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரே பார் லிஸ்ட்டில் ஒரு 60,000 LBS கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 40,000 LBS தான் நம்ம அனுப்ப முடியும் சைட்டுக்கு. ரிமைனிங் 20,000 LBS இருக்கும். அதுக்கான லிஸ்ட்டு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ஒரு பார் லிஸ்ட்டோட வெயிட் 40,000 LBSக்கு மேலே போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா அதை பிரித்து 2 பார் லிஸ்ட் கண்ட்ரோல் கோடில் கொடுக்கணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இது 45 வரைக்கும் போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ அது உங்களோட கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து மாற்றிக்கோங்க. ஆனால் மோர் தென் 45,000க்கு மேலே கண்டிப்பாக போகாது. ஸோ அதுவே ஓவர்லோடு தான். ஸோ வாங்க ஒரு சாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதுதான் ஒரு பார் லிஸ்ட்டோட சாம்பிள். இந்த மேலே டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஏஏவி, அதுதான் கண்ட்ரோல் கோடு இங்கே. ஸோ இது ஒரு நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறக்கூடிய ஃபைல் தான். ஸோ இது கொஞ்சம் ரீடபிளாக இருக்கும். பட் என்னென்னா அந்த ஃபார்மேட்டு அந்த பொசிஷன்ஸ் வச்சு இது மாறிட்டே இருக்கும். இது எதாவது மாறிடுச்சுன்னா அங்கே பெண்டிங் மெஷினில் லோட் ஆகாது. ஸோ அதனால் இதில் போய் நம்ம கை வச்சு எதுவும் மாற்றக்கூடாது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 1A அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நம்பர் இருக்கும். செகண்ட் வந்து கஸ்டமர் நேம், ப்ராஜெக்ட் நேம் இருக்கும். ஸோ இதுதான் மேஜராக இருக்கும். அடுத்து 2Rன்றது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பெண்டிங் டீட்டெயில்ஸ், ஒரு பாரை பெண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு 9ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா பார் சைஸு, குவான்டிட்டி அண்ட் பார் மார்க், லெக் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும் இதில். ஸோ அடுத்து கீழே 3Aவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது ப்ராஜெக்ட் நம்பர், ரிலீஸ் நம்பர், அதுக்கடுத்து கண்ட்ரோல் கோட் இருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், பாரிஸோட டிஸ்கிரிப்ஷன், எந்த ஏரியாவில் எதுக்காக எடுத்துருக்குன்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ரெஃபரன்ஸ், எந்த ட்ராயிங்கில் இருக்குது பார்ஸ் அப்படின்றதுக்காக இந்த ட்ராயிங் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீட்டெயிலர், ஸோ எந்த டீட்டெயிலரோ அந்த டீட்டெயிலரோட இனிஷியல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட் பாரோட டீட்டெயில்ஸ் இருக்குது. கடைசியாக இருக்குது டோட்டல் வெயிட். இது பார்த்தீங்கன்னா 43,000 போயிருக்கு. நான் சொன்னேன் 40,000 தான் சொல்லிவிட்டு, சம்டைம்ஸ் 45,000 வரைக்கும் போகலான்றதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இப்படி தான் இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிறது தான் சாஃப்ட்வேர்லேருந்து, நீங்கள் மேனுவலாக ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் கொடுத்த வேல்யூஸ்லாம் நீங்கள் கரெக்டாக வந்திருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இது எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ இதோட இந்த பார் லிஸ்ட் அவுட்புட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ சேனல் மூலியமாக உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.